நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இரட்டை பாதை நம்ம ஊர் தொலைக்காட்சி. வணக்கம். இரட்டை பாதை தொலைக்காட்சி செய்திகள். உள்ளூர் செய்திகள் உலகம் முழுவதும். கோவையின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து தன் 10 கேள்விகளுக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பதிலளிக்க தயாரா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சவால் விடுத்துள்ளார். கோவை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சூலூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டணி கட்சி தலைவர்கள், குறிப்பாக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலையை காண குழந்தைகள், பெண்கள் அதிக அளவில் கூட்டத்திற்கு வந்திருந்தனர். இக்கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, கோவை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சூலூர் மற்றும் பல்லடம் பகுதிகளில் பொதுமக்களே மோடிக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். கோவை உலகின் முக்கியமான பகுதியாக வரைபடத்தில் இருக்கும் வகையில் எங்களின் செயல்பாடுகள் இருக்கும். இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரு, இதே கோயம்புத்தூருக்கு 2021 தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன சொன்னாருங்க? நான் ஆட்சிக்கு வந்தா நடவடிக்கை எடுப்பேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்னார். மணின்னு யாருக்கெல்லாம் பேர் இருக்கோ நடவடிக்கை எடுப்பேன். இப்ப 2 பேர் அனுப்ப போட்டிருக்காங்க. ஏன் அனுப்ப போட்டிருக்காங்க? சார்ஜ் ஷீட் எங்க போச்சு? டிவிஎஸ்சி இவங்க மேல ரைடு பண்ண சார்ஜ் ஷீட் எங்க? அதனாலதான் மறுபடியும் சொல்றேன், கோயம்புத்தூரை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக இணைந்து விட்டார்கள். அவங்களுக்கு தெரியும். இதே ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு 2021 தேர்தல் பரப்புரையில சொல்லலையா? நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லலையா? டிவிஎஸ் ரைடு நடந்த பிறகு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு ஏன் எவ்வளவு டிலே? அப்படி ஒருவேளை அதிமுக காரங்க நாங்க நல்லவங்க, தலைவர்கள், தொண்டர்கள் நல்லவங்க தான், தலைவர்கள் அப்படி சொல்றாங்கன்னா SP வேலுமணி அவர்களை பிரஸ் மீட்ல உட்கார 10 கேள்வி நானே உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். ஏற்கனவே வரலாம் சொல்ல 10 கேள்வி கேட்டு பதில வாங்கிக்கலாம். கான்ட்ராக்ட் பேர் யார் எடுத்தா, எந்த கான்ட்ராக்ட் வேலை எடுத்தா, அவருடைய மனைவி எந்த வார்டுல எலெக்ஷன்ல நின்னாங்க, எல்லாத்தையும் ஒரு பட்டியலா போட்டு கொடுக்குறேன். அதை பார்த்தாவே தெரியும், மத்திய அரசுடைய திட்டங்களை கொள்ளையடிப்பதற்காக மட்டும்தான் கோயம்புத்தூருக்கு நாங்க கொடுத்தோம். இவங்க கொள்ளையடிப்பதற்கு மட்டும்தான் இவங்க பயன்படுத்துறாங்க. அதற்கு மட்டும்தான் 10 ஆண்டு காலம் நடக்கும்.